வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி கட் ஆஃப் மதிப்பெண்கள் விவரம் தான். முதல்ல பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு சர்டிஃபிகேட் அப்படின்றது இருந்தாலே போதும். மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் 60லேருந்து 75 மார்க் அப்படின்றது கம்யூனிட்டி பேசிஸில் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு வரும். ஸோ இந்த மார்க் 40, 45, 50% மதிப்பெண்கள் அப்படின்றது தான். 60ங்கிறது 40%, 68 அப்படிங்கிறது 45%, 75 அப்படிங்கிறது 50%. இதுதான் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க். இந்த மார்க் எடுத்தால் வேலை உறுதியாக கிடைக்கும். அது யாருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நபர் டிசபிள்டு கேட்டகிரி. அது லோக்கோமோட்டோ டிசபிலிட்டியாக இருக்கலாம், அல்லது கண் பார்வை குறைபாடுகளோ அல்லது காது குறைபாடுகளோ இருக்கிற கேண்டிடேட்ஸ் யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் இந்த சப்ஜெக்டில் தான் வாங்கணும், அந்த சப்ஜெக்டில் தான் இவ்வளோ இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த சப்ஜெக்டில் எப்படி எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தாலும் இந்த குவாலிஃபிகேஷன் மார்க்கை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100% வேலை. ஏன்னா இதில் ஆளே இல்லை. இந்த வருஷமும், அதாவது கடந்த வருடம் பேக்லாக் வேக்கன்சியில் ஆளே இல்லை அப்படின்றதால அது பேக்லாக் வேக்கன்சிக்கு போச்சு. சேம் இந்த வருடமும் அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு நம்ம கொண்டு போக வேணாம் அப்படின்றது தான் நம்மளுடைய கான்செப்ட். அதாவது இந்த வருடமும் ஒரு 100 வேக்கண்டோ 200 வேக்கண்டோ பேக்லாகில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பேக்லாக் மீன்ஸ் அந்த கரெக்டான அந்த கம்யூனிட்டியில் இதுக்கு ஆள் இல்லை அப்படின்றது தான் அந்த பேக்லாக் வேக்கன்சி அப்படிங்கிறது. ஸோ கரெக்டாக அதுக்குன்னு ஆள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க அதை வேறு யாரையும் போட்டு அந்த இடத்துல ஃபுல்லப் பண்ண முடியாது. ஸோ ஃபுல்லப் பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தினால அது பேக்லாக் வேக்கன்சி அப்படின்ற ஒரு கேட்டகிரியில் போயிடும். யாருமே ஆளே இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடும். அந்த மாதிரி தான் இப்போ வந்திருக்கிற பேக்லாக் வேக்கன்சி. போன வருடம் யாரும் இல்லை அப்படின்னு தான் வந்துச்சு. ஸோ அப்போ அந்த வேக்கண்டும் ஃப்ரீயாக தான் இருக்கும். இந்த வருஷத்தில் உடனே வந்திருப்பாங்களாங்கிறது பெரிய சந்தேகம். அடுத்து இந்த வருடம் புது கரண்ட் வேக்கன்சின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதுலேயும் சேம் இதே கேட்டகிரியில் டிசபிள்டு கேட்டகிரியில் நிறைய வேக்கண்ட் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதுக்கும் ஆள் வரணும். மேபி வரலை அப்படின்ற பட்சத்தில் அதுவும் மறுபடியும் ஒரு பேக்லாக் வேக்கன்சியாக போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் இந்த சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றது மட்டும் இருந்துச்சு அப்படின்னாலே போதும், உங்களுக்கு 100ல் 200% வேலை கிடைக்கும். இதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. இந்த ஒரே ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் வச்சுருந்தீங்க அப்படின்னா 200% வேலை கிடைக்கும். இது முதல் விஷயம். அப்புறம் வேறு யாருக்கெல்லாம் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். இதுக்கப்புறம் அதாவது டிசபிள்டு கேட்டகிரி ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சான்சஸ் இருக்கிற கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ் வழி கல்வியும் உமன் கேட்டகிரியும் ப்ளஸ் இந்த முன்னாள் இராணுவத்தினர் இவங்க, அப்புறம் இந்த இதுதான் அந்த முன்னாள் இராணுவத்தினர், இது மூணுமே தான் அதிகப்படியான வேக்கன்சியை எடுத்துக்கும். ஸோ அதிகப்படியான வேக்கண்டை இந்த ஃபில்லப் பண்ணும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் தமிழ் வழி கல்வி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது உறுதியாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு டிசபிள்டு கேட்டகிரி தாண்டின உடனேவும் உங்களுக்கான வாய்ப்பு அப்படின்றது தமிழ் வழி கல்விக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் அதில் சர்டிஃபிகேட்ஸ் யாராவது அப்ளிகேஷன் போடுறப்போ கொடுத்துட்டு இப்போ கையில் இல்லாமல் இருக்குது அப்படின்னா எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. அது மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். பிஜிடிஆர்பியை பொறுத்தளவுக்கு அதில் 20% பிஜிடிஆர்பின்னு கிடையாது, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி 20% ரிசர்வேஷன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். பட் தமிழ் வழி கல்வி இதில் ஏன் இவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துது அப்படின்னா, அந்த 20% நபர்கள் கூட இருப்பாங்களா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்விக்குறி. ஏன்னா நமக்கு மற்ற தேர்வுகள் ஒரு 8ஆம் வகுப்போ அல்லது 10ஆம் வகுப்பு தேர்வுகள் அப்படின்னா அந்த மினிமம் குவாலிஃபிகேஷனுக்கு 8th 10th மினிமம் ஒரு 80% தமிழ் வழி கொடுத்துருவாங்க. ஒரு 10-20 பேருக்கு தான், அந்த 20%க்கு தான் தமிழ் வழி கல்வியை வச்சுருக்க மாட்டாங்க. மீதி எல்லாருமே 80% தமிழ் வழி கல்வி இருக்கும் கையில். அந்த மாதிரி இருக்கும். 8th
ஒரு 10th ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ. பட் பிஜிடிஆர்பி அப்படிங்கிறப்போ அவங்க யூஜி, பிஜி, பிஎட் எல்லாமே தமிழில் படிச்சிருக்கணும். இப்படி இருக்கிறது வந்து ரொம்ப 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 ரேர். மினிமம் ஒரு 10 to 50% இருக்கலாம். அதுவே பெரிய கஷ்டம்தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த பிஎஸ்எம் அப்படின்ற ஒரு ஆயுதம் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கிங்க, அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஸோ 99% வந்து பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிற எல்லாருக்குமே வேலை கிடச்சிருங்க. அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. 99.9% வேலை அப்படின்றது வந்து கண்டிப்பாக கிடச்சிடும். அது யாருக்குமே இல்லைன்னு மறுக்க முடியாது. அது நீங்கள் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கு அதே மார்க்கில் இருந்தாலும் உங்களுக்கு வேலை உறுதியாக கிடைக்கும். ஏன்னா நம்ம சொல்கிற மாதிரி தான், ஒரு கம்யூனிட்டிலையும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 20% கேண்டிடேட்ஸ் இருப்பாங்களா அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு சந்தேகமான ஒரு விஷயந்தான். ஸோ 20% நபர்கள் கூட அங்கே இருக்க மாட்டாங்க தமிழ் வழி கல்வியில். அந்த ரீசனால தான் சொல்கிறோம். இதுலேயும் வந்து மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தமிழ் வழி கல்வி அப்படிங்கிறது. அதனால் அதுக்கும் ரெடியாக இருந்துக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா விமன் கேட்டகிரி. நம்ம முன்னாடியே நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் சொல்லியிருந்திருக்கோம் 30% பெண்களுக்கான இடஒதுக்கீடு. 100ல் 30 வேக்கண்ட் போயிடுச்சுன்னா மீதி 70 வேக்கண்ட் தான். அந்த 70ல் பெண்களும் போட்டி போடுவாங்க, ஆண்களும் போட்டி போடுவாங்க. 35 பெண்கள் 35 ஆண்களுக்கு அப்படின்னு பிரித்தாலும் 100ல் 35 பேர் தான் ஆண்கள் உள்ள வருவாங்க, மீதி 65 பெண்கள் வருவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இதுக்கான வாய்ப்பு அப்படின்றது 3வதாக ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்றது பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமான சான்சஸ் அப்படின்றது இருக்குது. இப்போ ஆண்களாக இருந்து ஒரு சப்ஜெக்டில் 80 கொஷின்ஸ் கரெக்டாக போட்டு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா, பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா 75, 78 இந்த ரேஞ்சில் போட்டாலே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு கூடுதல் பலம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்துட்டு நார்மலாக இருக்கிற கேண்டிடேட்ஸ். ஸோ நார்மலாக எனக்கு எதுவுமே கிடையாது, எக்ஸாம்ஸ் எழுதுகிறேன் அவ்வளோதான், எனக்கு என்ன மார்க் வரும், என்ன மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், எலிஜிபிள் மார்க்லேருந்து 10 மார்க் அது வந்து எடுத்துருந்தீங்கன்னா போதும். இப்போ உங்களுக்கு எலிஜிபிள் 60 மார்க் அப்படின்னா ஒரு 70லேருந்து 75 மார்க் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எனக்கு வருதான்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு வெயிட் பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு எலிஜிபிள், இன்னொருத்தருக்கு எலிஜிபிள் 75 மார்க்காக இருக்கும். 75னா ஒரு 10லேருந்து 15, 85லேருந்து 90 மார்க் வரைக்கும் இருக்குது அப்படின்னா நீங்களும் தாராளமாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாருக்குமே வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. எலிஜிபிளோட ஒரு 10லேருந்து 15 மார்க் எடுத்துருந்தீங்க அப்படின்னா 100% வாய்ப்பு இருக்குதுங்க. இதை தாண்டி கட் ஆஃப் நம்ம சப்ஜெக்ட் வைஸ் பிரித்து போடும்போது ஒரு 5 மார்க் 2 மார்க் கூட சொல்லுவோம், குறைச்சி சொல்லுவோம். அதை எல்லாத்தையும் என்னென்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்காக சொல்லும்போதும் அப்படி தான் வரும். நம்ம ஓவராலாக யாரெல்லாம் வெயிட் பண்ணலாம், யாரெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம், யாரெல்லாம் வந்து அதுக்கு கீழே இருந்தால் எதிர்பார்க்கவே தேவையில்லை அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் சொல்கிறோம். ஸோ ஃபிசிக்கல் சேலஞ்சு பர்சனோ அல்லது பிஎஸ்டிஎம்மோ நீங்கள் எலிஜிபிள் மார்க் இருந்தாலே வெயிட் பண்ணுங்கள். விமன் கேட்டகிரி அப்படிங்கிறப்போ ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா இருந்தால் வெயிட் பண்ணுங்கள். நார்மல் கேட்டகிரிலாம் 10லேருந்து 15க்குள்ளே இருந்தால் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நம்ம ரிசல்ட் வர வரைக்கும் இந்த மார்க்குக்கு நம்ம ரிசல்ட்டை செக் பண்ணலாம், செக் பண்ணி பார்க்கலாம், நமக்கு வந்திருக்கா பேர் அப்படின்னு கூட செக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான மார்க் தான் இது. இதுக்கும் கீழே இருக்குது, ரொம்ப பிலோவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஸோ கட் ஆஃப் மார்க் அப்படின்றது இந்த ரேஞ்சில் தான் வரும். இதை தாண்டி கூடுவதற்கோ குறைவதற்கோ வாய்ப்புகள் இல்லை. ஏன் கூடாது அப்படின்னு சொல்கிறோம்னா, போன முறை வாங்கினதை விட இந்த முறை கட் ஆஃப் கம்மியாக தாங்க வரும். அதுக்கு வந்து பல்வேறு விதமான காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு காரணம் எக்ஸாமோட டைம். நமக்கு வந்துட்டு புது சிலபஸ் கொடுத்த உடனே 2 மாதத்தில் 3 மாதத்தில் எக்ஸாம் வச்சுட்டாங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் எல்லாருமே இதே நிலமை தான். நானும் புதுசு, எனக்கு ஒன்றும் தெரியல, படிக்கலை, முடியலை, சிலபஸ் கவர் பண்ண முடியல அப்படின்ற ஒரு பெரிய விஷயம். அப்புறம் வந்துட்டு இது தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி. பட் தேர்வுக்கு போனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அங்கே கேட்டிருந்த கொஷின்ஸ் சிலபஸில் இருந்தது வரல, அவுட் ஆஃப் சிலபஸ், பழைய சிலபஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய
மிஸ்டேக்ஸ், இது ஒன்று. அடுத்து வந்து தவறான கேள்வி, ராங் கொஷின்ஸ் நிறைய. ஸோ இந்த மாதிரி பிஜிடிஆர்பி பொறுத்தளவுக்கு மார்க் எந்த அளவுக்கு கம்மியாக வருமோ அந்த அளவுக்கு கம்மியாக தான் வர்றதுக்கான வாய்ப்பு இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் 100% குறைவான மதிப்பெண்கள் எடுத்தவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நான் கம்மியாக எடுத்துட்டேன்னு வருத்தப்படாதீங்க. ஸோ வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வேலை அப்படின்றது உறுதியாக கிடைக்கும். நம்ம சொன்ன மாதிரி தான் எலிஜிபிள் மார்க் அதை விட ஒரு 10லேருந்து 15 மார்க் இந்த மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும். எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 60 மார்க், 60லேருந்து ஒரு 10 to 15னா 70, 75. ஜென்ரல் அப்படின்னா 75 அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து 90 கிட்ட, 85 to 90 அந்த ரேஞ்சில் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான கட் ஆஃப் மார்க்காக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொடர்ச்சியாக நம்ம பிஜிடிஆர்பி சம்மந்தமான தகவல்கள் எல்லாமே வீடியோவை போடுவோம். நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.